இந்த வார செய்திக்கான தலைப்பு அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள் அல்லது அறிந்து கொள்வோம் என்கிற தலைப்பில் இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறைவுபடவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பிரேயராக ஜெபமாக வைக்கிறார். நாம் நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம்ல, அவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்க பாருங்க, அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்றாரு. அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, அறிவுக்கு எட்டாத அன்பை அறிந்து கொள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அன்பு அறிவுக்கு எட்டாத அன்பு. அது எந்த அன்புனா இயேசுவினுடைய அன்பை தான் அவங்க சொல்றாங்க. அறிவுக்கு எட்டாத அன்பு. நம்ம அறிவுக்கு அவருடைய அன்பை என்ன செய்ய முடியாதான், எட்டாது. இயேசுவினுடைய அன்பு எந்த மனுஷனுடைய அறிவுக்கும் எட்டாது அப்படின்னு எழுதுறான். அவருக்கு மேலே உள்ள வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதுறாங்க. நம்ம இன்னைக்கு அதான் தியானிக்க போகிறோம். அறிவு கெட்டாத அன்பில் என்ன தியானிக்க போகிறோம்னா, கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் என்ன, கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம் என்ன, கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம் என்ன, கிறிஸ்துவனுடைய அன்பின் உயரம் என்ன. படிச்சிருக்கீங்களா அந்த வசனம் பைபிளில்? யோசித்திருக்கிறீங்களா? கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம்னா என்ன, கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம்னா என்ன, கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம்னா என்ன, கிறிஸ்துவனுடைய அன்பின் உயரம்னா என்ன? எப்போவாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? அதை குறித்து யோசித்தது உண்டா? நீங்கள் அதை சிந்திச்சு யோசித்து தியானித்திருந்தீங்கன்னா இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு எளிதாய் புரியும். அப்படி ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் அந்த வசனத்தை நான் வாசிக்கலை பாஸ்டர், அதை படிச்சிருக்கிறேன் ஆனால் நான் தியானித்ததில்லை அப்படின்னா இன்றைக்கி நம்ம தியானிப்போம். ஆண்டவருடைய அன்பு நம்மை ஆட்கொள்ளட்டும். கிறிஸ்துவினுடைய அன்பு. இந்த உலகத்தில் அன்புக்காக இயங்குகிற ஜீவன்கள் நிறையா இருக்கிறாங்க. தாயினுடைய அன்புக்காக இயங்குகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, தகப்பனுடைய அன்புக்காக இயங்குகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, கணவனுடைய அன்புக்காக இயங்குகிற மனைவிகள் இருக்கிறாங்க. உண்மையான அன்பு கிடைக்காம இருக்கிறாங்க. வேறு யாராவது நம்ம மேலே உண்மையான அன்பு செலுத்துவாங்களா, அன்பு காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்குகிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் நல்லா புரிஞ்சுக்கிறணும். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற, நாம் அனுபவிக்கிற எல்லா அன்புமே ஒரு நிழல் என்று எழுதுகிறார். மாயை. நிழல் என்பது தொடர்ந்து வராது. நிழல் என்பது நேரத்துக்கு தகுந்தாற் போல மாறும். மதியம் கரெக்டாக 1 மணினா நிழல் எங்கே இருக்கும்? நேரம் அப்படியே நமக்கு கொஞ்சம் நேரங்கள் ஆக ஆக என்ன ஆகும், அப்படியே போய்கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா நிழலே இல்லாமல் போயிடும். மனிதர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கிற அன்பு நிழலுக்கு சமமானது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். மனிதனிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாசம், மனிதனிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான எல்லா காரியங்களும் அது ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போகும். ஆனால் இயேசு என்கிற ஒருவரிடமிருந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெறுகிற அன்பு அவன் வாழ்நாளெல்லாம் அவனை தொடரும். அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அந்த அன்பு அவனை தொடரும். சில அன்புகள் ஆபத்திலே நம்மை விட்டு விலகிவிடும். சில அன்புகள் நமக்கு ஒரு பண தேவை என்று வரும் பொழுது விலகிவிடும். அனுபவித்திருப்பீர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம். நீங்கள் ஒருவரோடு நெருக்கமாய் நட்பில் இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு பண நெருக்கடி வருகிறது, பண தேவை வருகிறது என்கிற நிலை வரும் பொழுது நீங்கள் நெருக்கமாய் பழகக்கூடிய அந்த நண்பரிடத்தில் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தெரியாமலே அவர் உங்களை விட்டு நழுவ ஆரம்பிப்பார், விலக ஆரம்பிப்பார். இதுதான் மனிதனுடைய அன்பு. ஆனால் இயேசுவின் அன்பை இங்கே பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது அறிவுக்கு எட்டாத அன்பு என்று எழுதுகிறார். மனிதர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அன்பு, மனிதர்கள் ஒவ்வொருவரும்
கண்டடைய வேண்டிய ஒரு அன்பு, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையான ஒரு அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பை அவர் முதலாவது சொல்லும் பொழுது அந்த அன்பு அகலமான அன்புன்னு சொல்றாரு. இயேசுனுடைய அன்பு அகலம் அப்படின்றார். இயேசுனுடைய அன்பின் அகலம் என்றால் என்ன? இயேசுவின் அன்பின் அகலம் என்பது எதை குறிக்கிறது? ஒரு வசனம் நீங்கள் வாசியுங்கள். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் இயேசுவினுடைய அன்பின் அகலத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ள மத்தேயு 8:11 வாசியுங்கள். இயேசுவின் அன்பின் அகலத்தை புரிந்து கொள்ள. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். இந்த வசனத்தை நிதானிச்சு பாருங்க. நீங்கள் ஏற்கனவே வாசித்த அந்த வசனம் இதற்குள்ளதான் இயேசுவின் அன்பின் அகலத்தை அவர்கள் அடக்குகிறார்கள். நான் இயேசுவின் அன்பின் அகலத்தை எப்படி புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இயேசுவின் அன்பின் அகலம் என்பது கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வந்து பரலோகத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு. இந்த வசனம் நமக்கு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பந்தி இருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்கிற ஒருவரை தங்கள் வாழ்நாட்களில் நம்பி வாழ்ந்தவர்கள். ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லும் பொழுது இன்று யூதர்கள் இருக்கிறாங்க. அதற்கப்புறம் யூதர்களில் இருந்து பிரிந்த ஒரு பிரிவினர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் யூதர்களில் இருந்து பிரிஞ்சவங்க தான், சரிங்களா? அவங்க தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இயேசுவை ஃபாலோ பண்ணுறவங்க கிறிஸ்தவங்க. ஆபிரகாமின் சந்ததி என்பது இஸ்லாமியர்களும் கூட. இஸ்லாமியர்களும் யாருடைய சந்ததி தான் தெரியுமா உங்களுக்கு? இஸ்லாமியர்களும் ஆபிரகாமின் சந்ததி தான். அவங்களும் சொல்கிறாங்க, அவங்களும் நாங்கள் இப்ராஹிம் நபியை என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இஸ்லாமியர்களில் நிறைய பேருக்கு இப்ராஹிம்ங்கிற பேர் ஜாயிண்ட் ஆகிருக்கும். முகமது இப்ராஹிம், இப்ராஹிம் ராவுத்தர். இப்ராஹிம் என்றால் என்ன அர்த்தம்? ஆபிரகாம், சரிங்களா? நம்ம ஆபிரகாம்னு சொல்கிறோம், அவங்க இப்ராஹிம் என்று சொல்லுகிறார்கள். ஆபிரகாமை தொட்டு வந்த இன்னும் ஒரு சில ரிலீஜன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் படிச்சிருக்கிறேன், வேதாகம கல்லூரியில் படித்த பொழுது ஆபிரகாமை ஃபாலோ பண்ணுற இன்னும் கிறிஸ்தவம், யூதம், இஸ்லாமை தாண்டி இன்னும் கூட ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஆபிரகாம் பரலோகத்தில் பந்தி இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ ஆபிரகாம் பரலோகத்திலே பந்தி இருக்கிறார், ஈசாக்கு பரலோகத்திலே பந்தி இருக்கிறார், யாக்கோபு பரலோகத்திலே பந்தி இருக்கிறார். இப்போ இவர்கள் பந்தி இருக்கக்கூடிய இந்த இடத்துல முழு உலக மக்களையும் பந்தி இருக்க செய்ய வேண்டும், அல்லது முழு உலகத்தில் உள்ள ஜனங்களையும் இந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப அதற்கான பிளான் என்ன, அதற்கான திட்டம் என்ன? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கோணத்தில் இருப்பாங்க. ஒவ்வொரு தேசத்திலையும் மனிதர்கள் ஒவ்வொரு விதமாய் ஒவ்வொரு கலாச்சார பின்னணியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உலகம் பறந்து விரிந்து விட்டது. ஆபிரகாம் காலத்திலே இருந்தது போல அல்ல உலகத்தின் மக்கள் தொகை. உங்களுக்கு தெரியுமா, இப்போ உலகத்திலேயே மக்கள் தொகையில் முதல் இடத்தில் இருப்பது நம்முடைய இந்தியா. நாம் படிக்கிற காலங்களில் நாங்கள் எழுதியிருக்கிறோம், உலகத்தில் முதலாவது மக்கள் தொகையில் முதலிடம் பிடித்திருக்கிற நாடு இது சீனான்னு படித்தோம். ரெண்டாவது இடம் நம்ம இந்தியா, அப்படிதான் நம்ம படித்தோம். இப்போ கணக்கீடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் மக்கள் தொகையில் நம்பர் 1 இடம் எதாயிருச்சு. எப்படி தட்டி தூக்கிட்டாங்க பாருங்கள். இந்தியா ஏறத்தாழ 5 கோடி பேர் சீனாவை விட இந்தியாவில் அதிகம் இருக்கிறாங்க. ஆனால் சீனாவில் உள்ள அளவிற்கு இந்தியாவில் தொழில் வளர்ச்சி இல்லை. சீனாவில் ஏழை எளிய மக்களுடைய எண்ணிக்கை குறைவு, வறுமை கோட்டுக்கு கீழ் வாழக்கூடிய மக்கள் குறைவு. ஆனால் இந்தியாவில் மக்கள் தொகை பெருகி இருக்கிற அளவிற்கு இந்தியாவில் பொருளாதாரம் பெருகலை, இந்தியாவில் தொழில் வளங்கள் பெருகலை. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதை மனதில் வச்சு ஜெபம் பண்ணுங்க.
எங்கள் இந்தியாவில் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஈடாக எங்கள் இந்தியாவில் தொழில் வளங்கள் என்ன செய்யணும்? பெருகணும். ஏன் தொழில் வளங்கள் பெருகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் வளங்கள் பெருகலைன்னா இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரங்கள் ஈடாக என்ன செய்யாது, வராது. வறுமை கோட்டு கீழே மக்கள் அதிகமாய் வாழ்வார்கள். அதற்காக தான் தொழில் வளங்கள் பெருகணும், நிறைய படித்தவர்கள் எழும்பணும். நான் படித்தேன், ஒரு சர்வே படித்தேன் ஜெபத்திற்காக. இந்தியாவினுடைய தொழில் வளங்கள் பெருகாமல் இருப்பதற்கு, இந்தியாவில் ஏழை எளிய நபர்கள் அதிகமாக இருப்பதற்கு, பிச்சைக்காரர்களும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களும் அதிகமாய் நம்முடைய இந்தியாவில் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி அறிவில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. படித்து ஒரு நல்ல ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு போய் நம்முடைய வேலை வாய்ப்பின் மூலமாக ஒரு பொருளாதார வளர்ச்சியை உண்டாக்கணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும், புதிதாய் தொழில் நிறுவனங்களை துவங்கணும், புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் சீனாவில் உள்ளவங்க, ஜப்பானில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா சிறிய குழந்தைகள் முதற்கொண்டு அவங்க ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிக்க பழக்கிறாங்க புதுசாக. நம்ம இந்தியாவிலே அது ரொம்பவே குறைவாக இருக்கிறது, கல்வி குறைவாக இருக்கிறது. ஒரு 30 வருடத்திற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா படித்தவர்களை பார்ப்பது விரல் விட்டு என்ன பண்ணிடலாம், எண்ணீரலாம். இப்போ பரவாயில்ல. அந்த காலத்துலலாம் பெண் பிள்ளைகளை படிக்கவே வைக்க மாட்டாங்களாம். பொட்ட பிள்ளை உனக்கு என்ன படிப்பு, ஒரு வீட்டுக்கு உன்னை கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கே அனுப்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆண்களை விட அதிகமாய் படிக்கிறது யார்? பெண்கள் தான் இப்போ அதிகமாய் படிக்கிறாங்க. இருந்தாலும் கூட தொழில் நிறுவனங்கள் அதிகமாய் வர வேண்டும் என்று ஜெபிங்க. இருக்கட்டும், நம்ம செய்திக்குள்ளே போகலாம். இந்தியாவுடைய தெய்வங்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா எண்ண முடியாத அளவுக்கு நம்முடைய இந்தியாவில் தெய்வ நம்பிக்கைகள், தெய்வங்கள் இருக்கிறது. இதே போல் உலகம் முழுவதிலும் இருக்கிற இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை உள்ள காரியங்களை அலசி ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிலடங்க முடியாத மக்கள் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் அந்த பரலோகத்தில் கூட்டி போய் சேர்க்க வேண்டும் என்றால் இவர்களை எப்படி கூட்டி சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு பிளான், ஆதி பிளான், திட்டம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விஷயத்தில் அறிவுக்கு எட்டாத அன்பு இயேசுவின் அன்புன்னு எழுதுறாரு. இந்த எபேசிய திருச்சபை என்பது நம்முடைய சபையை போல யூதர்கள் இல்லாத ஒரு சபை, அதாவது ஒரு விக்கிரகம் நிறைந்த ஒரு பட்டணம் தான் இந்த எபேசு பட்டணம். சிலை வழிபாடுகள் அதிகம் நிறைந்த ஒரு பட்டணம் தான் இந்த எபேசு பட்டணம். இந்த எபேசு பட்டணத்தில் வந்து சொல்றாரு, நீங்கள் இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க இயேசுவை நீங்கள் யாரோ ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்திற்கு, ஏதோ ஒரு மதத்திற்கான கடவுள் என்று நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி அல்ல. இயேசுவின் அன்பு, அந்த அன்பின் அகலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அன்பு ஒரு இடத்திலே துவங்கி அது அகலமாய் விரிந்து கொண்டே போகிறது. இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேமிலே பெத்லகேம் என்கிற ஊரிலே பிறந்தாரே இந்த இயேசு இந்த தேசத்திற்கு மாத்திரம், இந்த ஊருக்கு மாத்திரம், இந்த பட்டணத்திற்கு மாத்திரம் ரட்சகர் அல்ல, இந்த ஜனங்களுக்காய் மாத்திரம் ரத்தம் சிந்தவில்லை. அவர் அங்கிருந்து ஒரு புள்ளி வச்சு ஒரு குளத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா அது எப்படி அந்த கல் விழுந்து சிறிய ஒரு வட்டம் வந்து அப்படியே முழு அந்த குளத்தையும் அந்த வட்டம் போய் பரவி கரை வரைக்கும் பிடிக்குமோ, அதுபோல இந்த இயேசு என்கிற ஒருவருடைய அன்பு என்பது, அவர் மூலமாய் மனிதர்களுக்கு கிடைக்கிற ரட்சிப்பு என்பது, பாவ மன்னிப்பு என்பது, ரத்தம் சிந்தப்பட்டது என்பது முழு உலகத்திற்குமானது, பறந்தது, விரிந்தது என்பதை அவர்கள் சபைக்கு புரிய வைக்க விரும்புகிறார்கள். அப்ப இயேசுவின் அன்பு என்பது எதை குறிக்கிறது சொல்லுங்கள்? அது விரிந்த, பறந்த, எல்லா ஜாதி சமுதாய மக்களுக்கான, எல்லா பாரம்பரியத்தினுடைய மக்களையும் ஒரே நேர்கோட்டுக்குள்ள, ஒரே இடத்திற்கு ஒன்றிணைக்கக்கூடிய அன்பு. அதுதான் அவங்க இயேசுவின் அன்பை அகலமாய் எழுதி வைத்திருக்கிறார்கள். நீங்க கவனிங்க, நம்முடைய தமிழ்நாட்டிலுமே இந்த கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை ஓரமாக நீங்கள் பாருங்களேன், கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு இப்படியே கடற்கரை ஓரமாக நீங்கள் சுற்றி பாருங்க. கடற்கரை ஓரமாக இருக்கிற பகுதிகள் எல்லாம் கிறிஸ்தவ ஏரியாக்களாக இருக்கும். ஆர்சி மக்கள் அதிகமாக இங்கே அந்த ஏரியா தான் கிறிஸ்தவ ஏரியா இருக்கும். உள் மாவட்டங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும், கடற்கரை மாவட்டங்கள் தான். எப்படி கடற்கரை மாவட்டங்கள் முழுவதும் கிறிஸ்தவ ஏரியாவாகி மாறினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடுகளில் இருந்து இந்த இயேசுவினுடைய அன்பின் அகலத்தை புரிந்து கொண்ட மிஷனரிமார்கள் அந்த நாட்களில்
வான்வெளியாய் வரல. அன்னைக்கெல்லாம் ஃப்ளைட் கண்டுபிடிக்கப்படலை. அன்னைக்கு எப்படி தான் வந்தாங்க அப்படின்னா கடல் மார்க்கமாய் தான் அவர்கள் வந்தார்கள். கடல் மார்க்கமாக வந்து நீ பாருங்க, ராமேஸ்வரத்தில் நிறைய கிறிஸ்தவங்க இருப்பாங்க, திருநெல்வேலியில் நிறைய கிறிஸ்தவங்க இருப்பாங்க, கன்னியாகுமரியில் நிறைய கிறிஸ்தவங்க இருப்பாங்க, இந்த பகுதியில் ஃபுல்லாக கிறிஸ்தவங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்துவா இருந்தவர்கள். இவங்கெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அல்ல. இப்போ நீங்கள் கூட ஒரு தலைமுறையில் இங்கே இருக்கிறாங்க, இப்போ தான் சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்க. நீங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்துவாக இருந்தவர்கள். சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள், ஆர்சி கிறிஸ்தவ எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் இந்துவாக இருந்தவர்கள். இந்த இந்துவாக இருந்தவர்கள் ஏன் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை, இயேசு கிறிஸ்துவை தழுவினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்தியாவில் உள்ள இந்துக்கள் அக்காலகட்டங்களில் என்ன செய்யப்பட்டாங்கன்னா, ஜாதி என்கிற ஒன்றிலே கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், ஜாதி என்கிற ஒன்றிலே இழிவுபடுத்தப்பட்டார்கள். இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இடுப்புக்கு கீழே தான் ஆடை உடுத்தணும், இந்த ஜாதியை சேர்ந்தவங்க மாறாப்பு போடக்கூடாது, இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இந்த வேலை தான் என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நான் சொல்றேன், இந்தியாவில் இந்து மதம் ஒழிஞ்சிருச்சுன்னா ஜாதி ஒழிஞ்சிரும். இதெல்லாம் நீங்க தைரியமா எல்லா இடத்துலையும் பேசுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்தியா இந்துக்களுக்கு சொந்தம், எல்லாரும் தாய் மதத்துக்கு திரும்பிடே. அந்த மதம் பிடிக்காம தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம். ஏன் நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாதியை விட்டு வெளியில் வந்து எல்லா சமுதாய மக்களும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா ஒரே தட்டில் உட்காந்து என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம், ஒன்றா நாங்கள் சம்பந்தம் கலக்கிறோம், தாயா பிள்ளையா மாறிக்கிட்டு இருக்கிறோம், ஜாதியை ஒழிக்கிறோம். நீங்கள் இயேசுனுடைய அன்பின் அகலத்தை பேசும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் பேசணும். ஜாதியை ஒழிப்பது இயேசுவின் அன்பின் அகலம். யோசித்து பாருங்க, நான்லாம் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பு, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நான் இருந்த ஜாதி பின்னணியின் மீது மிகவும் தீவிர ஒரு போக்கில் இருந்தவன். இப்போ உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, நம்ம என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஜாதினா என்னன்னு கேட்குதுங்க. இந்த இயேசுவை நாம் அறிந்து கொண்டதினாலே நம் தலைமுறைகளுக்கு ஜாதி என்றால் என்னன்னே. அப்ப ஜாதியை ஒழிப்பது இயேசுவின் அன்புடைய அகலம். ஜாதியை ஒழிப்பது, ஜாதியை இல்லாமலாக்குவது, ஜாதிய பின்னணியவே காலி செய்வது. இப்படி பேச சில பேர் பாக்குறீங்க, என்ன பாச சொல்றீங்க, சர்ச்சுக்குள்ளேயே இன்னைக்கும் ஜாதி தலைவிரித்து ஆடுது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அறிவு கெட்டாத அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஜாதி பற்று, ஜாதி உணர்வு இருக்கவே கூடாது. இல்லைன்னா நீங்க இன்னும் இயேசுனுடைய அன்பின் அகலத்தை புரிந்து கொள்ளவில்லை. அறிவு கெட்டாத அவருடைய அன்பை அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். இன்னைக்கு இயேசுனுடைய அன்பின் அகலத்தை, அவருடைய அன்பின் அறிவு கெட்டாத அன்பை புரிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுக்குள்ள ஜாதி என்கிற வித்து வேறறுக்கப்படுகிறது. நீங்க இந்து மதம் ஒழியணும்னு ஜோம் பண்ண யாராவது கேட்டா சொல்லுங்க, எதுக்கு நீங்க நீங்க எல்லாருமே இங்க கிறிஸ்தவர்களா ஆகிட்டா இந்து மதம் ஒண்ணே இல்லாமலே போயிடுமே. போட்டோம், இந்து மதம் ஒண்ணு இல்லாம போனா ஜாதிங்கிற ஒண்ணு. இப்ப நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஜாதிங்கிறது ஒண்ணு எப்ப தெரியுமா தெரியுது, ஸ்கூல்ல 10th போறப்ப ஜாதி சர்டிபிகேட் கேட்கிறான், NMMS எக்ஸாம் எழுதுறப்ப ஜாதி சான்றிதழ் கேட்கிறான். அப்ப நம்ம என்ன ஜெபம் பண்ணணும், எங்க இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் அறிவுக்கு எட்டாத இயேசுவின் அன்பு வெளிப்படுவதாக. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அகலம், அன்பின் அகலம் என்பது எல்லா மக்களையும் ஒன்றாய் இணைக்கக்கூடியது. இன்னைக்கும் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு நான் இங்க பாருங்க உறுதியா சொல்றேன், இன்னமும் நீங்க ஜாதி பற்றுல ஒருவேளை நீங்க வேறு உண்டு இருந்தீங்கன்னா, ஏனோ என் ஜாதி அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தீங்கன்னா, நான்லாம் இன்னைக்கு சொல்லுவாங்க, ஜாதியை பற்றி எங்கேயாவது பேச போனா கூட நான் ஏன் ஜாதி நம்ம ஜாதின்னு சொல்ல மாட்டேன். இந்த சொல்றாங்கல்ல அந்த ஜாதிக்காரங்கப்பா அப்படிதான் சொல்லுவேனே ஒழிய என் ஜாதி நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் உங்களை எங்கேயும் உங்களுடைய ஜாதியில் என்ன செய்யாதிருங்க, அழைத்து கொள்ளாதிருங்கள். அதை நீங்க பெருமையா எங்கேயும் சொல்லி முத்திரை பதிக்காதிருங்கள். அப்பனா நீங்க இன்னும் இயேசுனுடைய அன்பை என்ன செய்யலைன்னு அர்த்தம், அறிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய அன்பின் அகலத்தை அறிந்து கொள்ளுங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப கிழக்கிலும் மேற்கிலும், கிழக்கு நம்ம எங்க ஆரம்பிக்குது, மேற்கு எங்க போய் முடியுது, யோசித்து பாருங்க. அத்தனை அந்த ஏரியா முழுவதிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஒரு இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அன்புதான் இயேசுவின். அப்ப இதுக்குள்ள எல்லா மதத்தினரும் வந்துருவாங்களா, எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க வந்துருவாங்களா?
அதான் நம்ம சொல்லணும். உங்களுக்கு இயேசுவின் அன்பை குறித்து, அந்த அன்பின் அகலத்தை குறித்து சொல்லவே கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். சுவிசேஷ ஊழியத்திற்கு போகும் பொழுது நாம் சொல்ல வேண்டியது அவைகள் தான். நீங்கள் முகமது நபியை பின்பற்றலாம், ஆனால் அதற்கு முன்பு வந்த ஈசா நபியை பின்பற்றினால் மாத்திரமே நீங்கள் இப்ராஹிம் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் பந்தி இருக்க முடியும். இஸ்லாமிய நண்பர்களை பார்த்து நீங்கள் சொல்லும் பொழுது சொல்லுங்கள், நீங்கள் இப்ராஹிம் இருக்கிற இங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீசஸ் இயேசு என்கிற ஒருவரை நீங்கள் நம்பினால் மட்டும்தான், விசுவாசித்தால் மட்டும்தான், அவரை பின்பற்றினால் மட்டும்தான் நீங்கள் அவ்விடத்திற்கு செல்ல முடியும். இதுதான் இயேசுவினுடைய அன்பின் அகலம். இயேசுவின் அன்பின் நீளம் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கலாமா? வாசியங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இந்த வசனம் இயேசுவினுடைய அன்பின் நீளத்தை உணர்த்துகிறது. இன்னொரு வார்த்தை கூட வாசிங்க, உங்களுக்கு புரியும். சங்கீதம் 103:17வது வசனம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதிய என்றென்றைக்கும் உள்ளது. அநாதியா இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39 வாசியுங்கள். இந்த வசனமும் இயேசுவின் அன்பின் நீளத்தை உணர்த்துகிறது. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த 3 வசனத்திற்கான விளக்கத்தை நான் சொல்லிவிடுகிறேன். முதல்ல நீங்க வாசித்தது எரேமியா 31:3. உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன். சங்கீதம் 103:17 என்ன வாசித்தோம்? அதுலேயும் அநாதி காலமாய் அப்படின்னு வாசித்தோம். இங்கே நம்ம ரோமர் 8:38-39 வாசிக்கும் பொழுது வரும் காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வாசித்தோம். அப்போ இதனுடைய நீளத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவினுடைய அன்பு எப்போ துவங்குச்சு அப்படிங்கிறதும் எப்போ முடிய போகுது அப்படிங்கிறதும் முடிவில்லாததுன்னு அர்த்தம். முடிவில்லாதது அதான் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. நான் உன்னை அநாதி காலம் முதல் சிநேகித்தேன். உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். பைபிள் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த வசனம் தான் அவருடைய அன்பின் நீளம். உலகமே என்ன உண்டாகலை, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்ம என்ன செஞ்சிட்டாராம்? முன்குறித்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். முடிவில்லாதது, போய்கொண்டே இருக்கும். எப்போ துவங்கினது? உலகம் தோன்றுவதற்கு முன்பு துவங்கின ஒரு அன்பு. கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை எப்போ தெரிந்து கொண்டார்? நாம் ரட்சிக்கப்பட்டது, நாம் இயேசுவை தெரிந்து கொண்டதற்கு வேணும்னா வருடங்களை நாம் குறிக்கலாம். நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோம் வருடங்களை குறிக்கலாம். ஆனால் அவர் நம்ம எப்போ தெரிந்து கொண்டார் என்பதற்கு நாட்களையும் வருடங்களையும் குறிக்க முடியாது. அது அநாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநாதி என்றால் ஆரம்பம் எப்பனே நமக்கு தெரியாது. அந்த அன்பானது அது போய்கொண்டே இருக்கும் என்பதைத்தான் அது நீளம் என்கிற வார்த்தைகளை பவுல் சபைக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறார். இயேசுனுடைய அன்பின் நீளத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை அநாதியாய் சிநேகித்தார். உலகம் தோன்றுவதற்கு முன்னமே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதை புரிய வைக்கிறப்ப தான் எழுதுறாரு, அவர் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதன் பிதாவாகிய தேவனிடத்திலே வந்துவிட முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவன் நித்தியத்தை அடைந்துவிட முடியாது என்கிறதை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை அவர் இங்கு பயன்படுத்துகிறார். இயேசுவின் அன்புடைய நீளத்தை சொல்லுகிறார். அடுத்து இயேசுனுடைய அன்பின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமயமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சங்கீதம் 40:2 வாசிங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. நீங்கள் வாசித்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று படிக்கிறோம். சங்கீதம் 40:2 அவர் என்னை குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த இயேசுனுடைய அன்பின் ஆழம் என்பது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு பெரிய குழியிலும் கிடக்கக்கூடிய, எவ்வளவு பெரிய பாவ சேற்றிலும் கிடக்கக்கூடிய, என்ன புரியும்படி சொல்றதுன்னா,
இருக்கிற பாவியிலேயே எல்லா பாவத்தையும் செய்யக்கூடிய மோசமான ஒரு ஆளாக இருந்தாலும் அவரையும் தூக்கி எடுக்கக்கூடிய அன்பு, அதுக்காக தான் அது ஆழம் அப்படின்னு எழுதுறாரு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள் எந்த பாவ சூழ்நிலையில இருந்திருக்கிறீர்கள்? உங்களுக்குள் இருந்த பாவங்கள் என்ன? நம்ம எல்லாம் முற்காலத்தில் எப்படி இருந்தோம்னு எழுதுறாங்க தீத்து 3:3. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். இதுக்குள்ள ஒரு சில பாவங்கள் ஆடாகுது. இந்த வசனத்துல என்னெல்லாம் ஆடாகுது? புத்தியினம் ஆடாகுது, அப்புறம் கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம், வழி தப்பி நடக்கிறவர்களாக இருந்தோம், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் மனுகளாக இருந்தோம், பகைக்கப்படத்தக்கவர்களாக இருந்தோம், ஒருவரை ஒருவர். இப்போ இயேசுனுடைய அன்பின் ஆழம்தான் நம்ம எவ்வளவு பாவத்துக்குள்ள விழுந்து கிடந்தாலும் அந்த அன்பு நம்மளை என்ன பண்ணியிருக்கு? தூக்கி இருக்கு. உண்மையா? நீங்க பாவிங்கன்னு முதல்ல ஒத்துக்கிறீங்களா? நீங்க பாவி இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா இருக்கிறதுலே மோசமான பாவி நீங்களாக இருக்கீங்க. ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். நாம் பாவிகள் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளணும். நமக்கு பாவம் இல்லை என்போமேயானால் நம்மை நாமே, படிச்சிருக்கீங்களா பைபிள் வசனம்? எனக்கு இந்த வாலிப பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை எதுக்கு நான் அழுத்தம் கொடுக்குறேன்னா, நிறைய சபையில் உள்ள வாலிபர்கள், கொயரில் உள்ள வாலிபர்கள், இந்த மாதிரி மைக்கை பிடிச்சி முன்னணியில் நிற்கிற வாலிபர்களுடைய நிறைய பேர், பிரேயர் டீமில் உள்ள வாலிபர்கள் நிறைய பேர் காதலில் வயப்பட்டிருக்கு, நிறைய பாவத்தில் விழுந்து கிடக்கு, நிறைய பாஸ்டுடைய பிள்ளைகள் நிறைய தப்பான காரியங்களில் ஈடுபட்டு ஒரு பாஸ்ட் பையன் ஜெயிலில் இருக்காங்க. நான் எதுக்காக நான் உங்களை சொல்ல தயவு புரிஞ்சுக்கோங்க. ஒரு தலைமுறை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நல்வழிப்படுத்துவதற்கு வேதத்தை தவிர வேற ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் பைபிளை தவிர வேற வழி இல்லை. ஒரு வசனம் வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுகினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக திருவசனத்தை கொண்டுதான் மகிமையுள்ள சபையா அவர் என்ன பண்றாரு? மாத்துறாரு. திருவசனத்தை கொண்டுதான் சுத்திகரிக்கிறாரு, திருவசனத்தை கொண்டுதான் பரிசுத்தமாக்குறாரு. நான் சொல்றேன், நீங்க பாருங்க, ஒரு தீவிரமான வியாதி உள்ள ஒரு நபருக்கு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா 4 வேளை மாத்திரை போட சொல்லுவாங்க. காலை, மதியம், மாலை, இரவு 4 வேளை மாத்திரை போட சொல்லுவாங்களா? அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? நீங்கள் உங்கள் அனுபவம் இருக்கா? 4 வேளை போட்டிருக்கிறீங்களா? ஏன்? உங்களுடைய சரீர பிரகாரமான ஒரு சுகத்திற்கு, சரீர பிரகாரமான ஆரோக்கியத்திற்கு நீங்கள் 4 வேளை. ஏன்னா உங்களுடைய வியாதியின் அளவு அவர்களுக்கு தெரியுது. மிக தீவிர வியாதியில் இருந்தீங்கன்னா 4 வேளை மாத்திரை. அதுக்கப்புறம் கொஞ்சம் வியாதி குறைஞ்சிருக்க ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 வேளை எழுதுவாங்க. காலையில், மதியம், இரவு. கொஞ்சம் உங்களுக்கு வியாதி சரியாயிருச்சுன்னா காலை, இரவு 2 வேளை நினைச்சுவாங்க, எழுதுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அது உங்களுடைய சரீர ஆரோக்கியத்திற்காக. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஆன்மீக, உங்கள் உள்ளான மனுஷன் இருக்காங்க பாருங்களேன், ஆத்மீக மனுஷன், உங்களுடைய மனம், உங்கள் மனசு, ஆத்ம மனுஷன் சுகமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வியாதியினுடைய அளவை நீங்கள் குறிச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளை, உங்கள் கணவர் அல்லது நீங்கள், உங்கள் உங்கள் மகன் தீவிரமான பாவத்தில் இருந்தால் 4 வேளை வசனம் படிக்கணும். 4 வேளை வசனத்தை மனப்பாடம் பண்ணால் தீவிர வியாதியிலிருந்து உங்கள் பிள்ளை என்ன செய்வாங்க? படிப்படியாக மீண்டு வருவாங்க. கொஞ்சம் சுமாராக இருக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்க, உங்கள் கணவர், நீங்கள் யாரும் இருந்துக்குவாங்க. நீங்கள் மீண்டு வரணும்னா, இது நான் சொல்கிறது உண்மைங்க. நான் மீண்டு வர்றதுக்கான எனக்கு வழி தெரியலை ஃபாஸ்டர் அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண பழகுங்க. படிப்படியாக நீங்களே மீண்டு வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் போய் சங்கீதத்தில் போய் எடுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் மேய்ப்பராக தாழ்ச்சி அப்படி படிக்கக்கூடாது. நான் சொல்கிற வசனத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்று கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவுக்கு பின்னாடி உள்ள அப்போஸ்தலர்கள் சொன்ன உபதேசங்களை படிக்கணும். ரோமருக்கு இங்கிட்டு படிக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் படிச்சிங்கன்னா வசனங்களை தேர்ந்தெடுத்து படிக்கணும். இல்லையா? ரோமர்லேருந்து படிச்சிங்கன்னா வரிசையாக படிங்க. இப்போ நாங்கள்லாம் எப்படிலாம் வரிசையாக படிக்கிறேன். நானும் வரிசையாக படிக்க எங்கேயும் விடவே இல்லை. இப்போ நான் எபேசியர் முடிக்க போகிறேன். நானே
என்னை ஒழுங்குபடுத்த, என்னை சரிபடுத்த, நான் சுத்திகரிக்கப்பட, நான் பரிசுத்தமாய் வாழ, நான் விழுந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் திருவசனத்தை நான் திறந்தோறும் படிக்கிறேன். நான் வசனம் படிக்க படிக்க என்னுடைய மனமானது எங்கும் வழிவிலகி போகாமல் சரியான நேர்கோட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, திருப்தி எனக்கு இருக்கு. நான் சொல்லுவேன், நீங்களும் நானும் ஒண்ணுதான். இந்த இடத்துல இருக்கிற தீவிரமான பாவத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஒண்ணுதான். நீங்கள் வசனம் படிக்காட்டாலும் விழுவீங்க, நான் வசனம் படிக்காட்டாலும் விழுவேன். நான் ஒன்றும் பெரிய பரலோகத்திலிருந்து கீழே குதிச்சு வந்தவன் அல்ல. என்னையே தனியாக ஸ்பெஷலாக கட்ட ரத்தம் சிந்தி என்னை ஒன்றும் பெரிய தொட்டிகளை வச்சு முக்கலை, உங்களை டம்ளரில் தெளிச்சு விடலை. நம்ம எல்லாருக்குமே அவர் ஒரே ரத்தத்தை தான் சிந்தி இருக்கிறார். அன்பின் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய பாவியையும் எவ்வளவு பெரிய சேற்றிலே கிடக்கிறவனையும் தூக்கி எடுக்கிற அன்புதான் இயேசுவின் அன்பு. இவெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா, இவெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. நான் சொல்றேன், அவர்களுக்கு இயேசுவை சொல்லி அவருடைய வசனத்தை நீங்கள் தொடர்ச்சி சொல்லி கொண்டே இருங்கள். எவ்வளவு பெரிய பாவியும் தூக்கி விடுவார் என் இயேசு. இங்க போட்டிருக்கு பாருங்க, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் அந்த மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறதா என் இயேசுவின் அன்பின் ஆழம். அது என்னங்க கரை? இப்ப இந்த சட்டையில ஒரு டீ ஊத்திருச்சு அப்படின்னு வச்சுங்களேன், இந்த கரை அந்த கடைசியில் உட்கார்ந்துட்டு இருக்க ஆளுக்கும் பளிச்சுன்னு தெரியும் கரை இருந்துச்சுன்னா. அப்ப வெளிப்படையாய் தெரியக்கூடிய பாவ காரியங்களைத்தான் கரை என்று எழுதுறாங்க. வெளிப்படையான பாவங்கள் எதுவெல்லாம் வெளிப்படையான பாவங்கள்? தண்ணி அடிக்கிறது, ஸ்தம் அடிக்கிறது, ஒருவரோட தப்பான உறவிலே தெரியும்படியாக இருப்பது, லாட்ஜுக்கு போறது இல்லையா, வீட்டுக்கு ஆளை கூட்டிட்டு வந்து இருப்பது, இந்த மாதிரி வெளிப்படையான பாவங்கள். வெளிப்படையான பாவங்களை தான் கரை என்று எழுதுகிறார்கள். திரை என்றால் என்னன்னா, இதே சட்டையில எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மடிப்பு இருக்குன்னு வச்சுக்கல, ஒரு மடிப்பு இருக்கு, இங்க ஒரு மடிப்பு இருக்குன்னா இந்த மடிப்புக்குள்ளே இருக்கிற அழுக்கு உங்களுக்கு தெரியாது. மறைந்து இருக்கிற அழுக்குக்கு பேர் தான் என்னது? திரை. அதை எப்படி சொல்லலாம்? அந்தரங்க பாவம், யாருக்கும் தெரியாம செய்யற தப்பு. அந்த பாவம் தான் சபையில நிறைய பேர்கிட்ட இருக்கு. அந்த அந்தரங்க பாவமும் ஒரு நாள்ல கட்டாயம் வெளியரங்கமா ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? திரை ஒரு நாள்ல கரையா என்ன செஞ்சிடும்? மாறிடும். நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. திரை ஒரு நாள்ல கரையாய் மாறும். நான் யாருக்கும் தெரியாமல் செய்து கொண்டு இருக்கிற பாவங்கள், இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் நான் உங்கள்கிட்ட இதுல இருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். யாருக்கும் தெரியலன்னு சொல்லி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவம் அது திரை. அது ஒரு நாள் கரையாய் மாறும். அப்படின்னா ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துடுவீங்க. அப்ப நான் சொல்றேன், திரையில இருக்கிற இந்த சூழ்நிலையவே சோப் போட்டு என்ன செஞ்சிருங்க, கழுவி சுத்தம் எடுத்துக்க மாட்டுங்க, திரையிலேயே சரி பண்ணிருங்க, அது உங்களுக்கு நல்லது. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் ஆழம் என்பது கரையவும் சுத்தப்படுத்துறது, திரையவும் சுத்தப்படுத்துறது. வெளிப்படையான பாவத்தில் இருக்கிற ஒரு நபரையும் பரிசுத்தப்படுத்தி பிதாவின் இடத்துல கொண்டு போய் அவர் மடியிலே உட்கார வைக்கிற அன்புதான் அவருடைய ஆழம். மோசமான விபச்சாரியையும் மோசமான ஒரு குடிகாரனையும் எல்லா பாவமும் இருக்குங்க அப்படின்னு நீங்க சொன்னா கூட நான் சொல்லுவேன், அந்த ஆளுக்கும் இயேசுவை பற்றி சொல்லுங்கள், அந்த நபரையும் இயேசு தூக்கி பரிசுத்தமாக்கி விடுவார். அதான் ஆழம், அதான் ஆழம். யாரையும் உதறி தள்ளி விடாதிருங்க. இவெல்லாம் அதற்கு லாய்க்கே இல்லைங்க, திருந்ததுக்கான வாய்ப்பே இல்லை. நம்மளை சில பேர் சொல்லுவீங்கல்ல, இல்ல பாஸ்டர் இவெல்லாம் செத்தாலும் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அப்புறம் இயேசுவினுடைய அன்பின் ஆழத்தை எதுக்கு எழுதுறாரு பவுல்? அறிவு கெட்டாத அன்பு அறிந்து கொள்ளுங்க எழுதுறாரு. இயேசுவின் அன்பின் ஆழம் என்றால் என்ன? எவ்வளவு பெரிய குழியிலையும் கிடக்கிற, எவ்வளவு பெரிய கொடுமையான பாவ சேற்றிலும் இருக்கிற ஒரு நபரை தூக்கி பரிசுத்தப்படுத்தி தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதுதான் அவர் அன்பின் ஆழம். கர்த்தர் உங்களை தூக்கி வச்சிருக்கிறாரு, திரும்ப விழுந்துடாதீங்க. நீங்கள் திரும்ப விழுவதற்கு ஏதுவான வழிகள் நிறைய இருக்குதுங்க. சாத்தானே உன் ஆயுதங்கள் ஒன்றும், இதை பார்த்து பாடி பழகுங்க. செல்ல பார்த்து நீங்க நிறைய பேருக்கு சாத்தான் யாரு எந்த வழியா வரான். நம்ம சர்ச்சில் நிறைய அப்ளிகேஷன் இருக்கு, அந்தரங்கமாய் சில அப்ளிகேஷன் இருக்கு. நம்ம கிட்ட யாரு பேசுறா, நம்ம யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நான் நம்முடைய சர்ச்சு பிள்ளைகளுக்கு இங்க பாருங்க, நான் பிரசங்கத்தில் சொல்றதை நினைக்காதீங்க, நான் இதை அறிவு பிள்ளையே சொல்றதை சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அறிவிப்பிலே சொல்ல நினைச்சேன். நம்ம சர்ச்சு பிள்ளைங்க எதெல்லாம் பயன்படுத்தணும் எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத நான் ஒரு கண்டிஷன் போட விரும்புகிறேன். அந்த கண்டிஷனுக்கு நம்முடைய சபை பிள்ளைகள் கட்டாயம் என்ன செஞ்சு ஆகணும், நீங்கள் கீழ்ப்படிஞ்சே ஆகணும். அதனால் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தாதீங்க, டெலகிராம் பயன்படுத்தாதீங்க. மறைமுகமான உள்ள அப்ளிகேஷனை நம்ம சர்ச்சு பிள்ளைங்க தயவு செய்து என்ன செய்யாதிருங்கள். தயவு செய்துன்னு என்ன, நான் அதை அழுத்தம் திருத்தமாகவே சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்க பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் செல்லை கையில் எடுக்கும் பொழுது
நீங்க பாட வேண்டிய ஒரு பாட்டு, சாத்தானே உன் ஆயுதங்கள் ஒன்றும் பழிக்காது. நான் யாரு? சர்வ வல்லவரின் பிள்ளைகளை ஒன்றும் செய்யாது. அப்பாலப்போ நம்ம சபை ஜனங்களே, நிறைய ஊழியக்காரர்களே, நல்ல சத்தியத்துக்குள்ள நின்று வைராக்கியமாய், ஆவியிலே வைராக்கியமாய் நின்று கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவித்த, மண்டியிட்டு கண்ணீர் வடித்து தேசத்தின் ரட்சிப்புக்காய் ஜெபித்த எத்தனையோ ஜெப வீரர்களை, ஜெப வீராங்கனைகளை, நற்சாட்சியை கெடுத்தது ஆண்டவருடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. அவரின் அறிவு கெட்டாத அன்பை புரிஞ்சுக்கோங்க. அவர் ஏன் உயர்ந்தவராய் இருந்தோம் இந்த பூமிக்கு தன்னை வந்து ஏன் அவர் தாழ்த்தினார் என்பதை புரிஞ்சுக்கோங்க. அவருடைய அன்பின் ஆழத்தை புரிந்துக்கோங்க. நம்மை கரை திரை இல்லாதவர்களாக, பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாள். நீங்களும் நானும் ஒரு சபை. எங்க இந்த எபேசியர் நீங்க அந்த 5ஆம் அதிகாரத்துல நாம் யாருன்னு எழுதுறாரு? 30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களையும், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும், அவருடைய மாம்சத்திற்கும், அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். பாத்தீங்களாங்க எவ்வளவு ஆழமா எழுதுறாங்க. அவருடைய புரிதலை பாருங்க. நீங்களும் நானும் இயேசுனுடைய சரீரம் இருக்குல்ல, சரீரத்தினுடைய அவயவம்னா என்னது? எனிவோன் ஏதோ ஒரு உறுப்பு. இயேசு தலைனா நீங்க கை, நீங்க காலு. அவருடைய அவயவம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும், அவருடைய மாம்சத்திற்கும், அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்கள். என்னமா அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, நான் இயேசுவின் எலும்பு. இது வரைக்கும் நீங்கள் இயேசுவின் எலும்பா வாழாட்டாலும் இன்னைக்கு நான் சொல்றேன், தம்பி நீ இயேசுவின் எலும்பு. நீங்க உட்கார்ந்துருக்கிற, தூரமாய் உட்கார்ந்துருக்கிற அன்பான தகப்பன்மார்களே, சகோதரர்களே, நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இயேசுவின் எலும்பு. நம்ம தான் சொல்றோம், அவருக்குரியவர்களாகிய நாம், தேவனுக்கு உடையவைகளாகிய நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் யாரை மகிமைப்படுத்தணும்? நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜீவியத்தினால யாரை மகிமைப்படுத்தணும்? உங்க வாழ்நாளில் இயேசு மகிமைப்படுறாரா? உங்க பேச்சுல இயேசு மகிமைப்படுறாரா? உங்க நடக்கையில் இயேசு மகிமைப்படுறாரா? நீங்கள் பேசுகிற ஒரு நபர் இயேசுவை கண்டுகொள்றாரா? நீங்க சந்திக்கிற ஒரு பாத்திரம் ரட்சிக்கப்பட முடியுமா? நீங்கள் பழகுகிற ஒரு நபர் இயேசுவை, அவர் வந்து இயேசுனுடைய அன்பை அறிந்து கொள்ள முடியுமா? முடியணும். நான் ஒரு நபர்கிட்ட பேசுறேன்னா அந்த நபர் இன்னைக்கு இல்லாட்டாலும் ஒரு 3 மாசத்துக்குள்ளையாவது அவர் இயேசுனுடைய அன்பை என்ன செஞ்சிடணும்? அறிஞ்சிடணும். இன்னைக்கு இல்லாட்டாலும் 6 மாசத்துக்குள்ளே அவர் இயேசுனுடைய அன்பை. நான் என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள், என்னுடைய இந்து நண்பர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுவேன், டே நான் உன்னை விட வைராக்கியம் உள்ள வேண்டாம். நீலாம் படிக்கிறப்ப ஸ்கூலுக்கு நெத்தியில் திருநூறு வச்சு வந்திருக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாள் கூட திருநூறு இல்லாமல் போனதில்லை. படிக்கிற காலங்களில் நெத்தியில் திருநூறோடு தான் போவோம். அந்த அளவுக்கு நாங்கள்லாம் பக்தி வைராக்கியமாய் வளர்க்கப்பட்டவங்க. நாங்களே இன்னைக்கு இயேசு தேடி வந்துட்டோம்னா, என்னையவே இந்த இயேசு தெரிந்து கொண்டாருன்னா, நீ நாளாக உன்னைய படிக்கிறப்ப பார்த்துருக்கிறேன், நீ ஒழுங்காக பள்ளிவாசலுக்கு போக மாட்டேன், நோம்பு வைக்க மாட்டேன், ஒழுங்காக கோயிலுக்கு நெத்தில திருநூறு வைக்க மாட்டேன், நீலாம் இன்னைக்கு என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற? நான் சொல்லுவேன், இன்னைக்கு இல்லை என்றாவது ஒரு நாள் நீனும் இந்த போல இயேசுவை தெய்வம் என்று சொல்லுவேன். உனக்கு என்னடா அமெரிக்காவிலேருந்து பணம் வருது, இங்கிலாந்துலேருந்து பணம் வருது. நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்தா நீ வேணா வீட்டுக்கு வா, என் பேங்க் பாஸ்புக் எல்லாத்தையும் அவன்கிட்ட தூக்கி போடுறேன். இத்தனை வருஷத்தில் எனக்கு எங்கேயாவது இருந்து பணம் வந்து நிரூபிச்சிடறா, நீ சொல்கிற மாதிரி நான் தாய் மதத்துக்கே திரும்பி வந்துடுறேன். நாம் இயேசுவை தேடி வந்தது காசுக்கும் பணத்துக்குமா? காசுக்கும் பணத்துக்குமா நாம் இயேசுவை தேடி வந்தோம்? ஏன் உங்கள் ஊரில் உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக கோயில் இல்லையா? உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் உங்களுக்கு ஒரு கோவில் இல்லையா? வழிபாட்டு தளம் இல்லையா? ஏன் அதை விட்டு இங்கே வந்தோம்? காசுக்கும் பணத்துக்குமா? இல்லை. நான் சொல்லுவேன், நான் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்னமே எங்கள் வீட்டில் நடுநிலையான குடும்பம் தாண்டா. எங்கள் வீட்டில் சந்தா பிடிப்போம். எங்கள் ஊரில் உள்ள பல பேர் எங்கள் வீட்டில் தான் வந்து பணம் வாங்கிட்டு போவாங்க. இந்த கையில் நான் சின்ன பிள்ளை இருந்தே பல ஆயிரங்களை லட்சங்களை கையில் விரலில் எண்ண வேண்டாம். காசுக்காக நான் கர்த்தரை தேடி போகலை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு வர முடியாதுன்னு சொன்னவர் நான் இயேசு. அதற்காக மாத்திரமே நான் இயேசுவை தேடி போனேன். இயேசுவை நான் தேடி போனதற்கான இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்கள் ஏன் இயேசுவினிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் ஏன் இயேசுவை தேடி வந்தீர்கள்? ஒரே ஒரு நோக்கம், பரலோகம் செல்ல வேண்டும். பரலோகம் செல்ல பாவ மன்னிப்பு அவசியம். பரலோகம் செல்ல பரிசுத்தமான வாழ்க்கை அவசியம். பரலோகம் செல்ல கரையும் திரையும் இல்லாத மகிமையுள்ள சபையாய் மாறி வாழ வேண்டியது அவசியம். அப்படி ஒரு மனிதனை மாற்றுவதுதான் இயேசுவின் அன்பின் ஆழம். இந்த ஆழத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள்.
இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினுடைய நோக்கம். இதை அப்போஸ்தலர் அழகா புரிஞ்சு எழுதுறாப்லங்க. பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த ஞானத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பவுல் மட்டும்தான் இப்படி எழுதியிருக்கிறாரு. இயேசுனுடைய அன்பை அகலமாகவும் நீளமாகவும் ஆழமாகவும் உயரமாகவும் சொல்லி புரிஞ்சுக்கன்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் அதை கொண்டு போகிறான். கடைசி உயரத்தை சொல்லி முடிச்சிடவா? எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கொலேசியர் 3:1-2 வாசிப்போம். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் கூட நீங்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:1. இந்த நீங்கள் வாசித்த இந்த 3 வசனங்களும் இயேசுவின் அன்புடைய உயரத்தை தெரிவிக்கக்கூடிய வசனங்கள். இந்த 3 வசனங்களும் எதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? என்ன போதிக்குது? நித்தியத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிறது, உயரத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிறது, பரலோகத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம, பாவிகளாய் இருந்த நம்ம, துரோகிகளாய் இருந்த நம்ம, பரலோகத்துல பிதாவினுடைய மடியில நித்திய ராஜ்யத்துல கொண்டு போய் உயரத்திலே கொண்டு போய் வைக்கிற உயரத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த நிகழ்வை தான் இயேசுவின் அன்பின் உயரமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. உயரத்திலே கொண்டு போய் வைக்கக்கூடிய அன்பு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும் தாழ்ந்த பாதாளத்தில் போவாங்க. சரிங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், இயேசுவை நம்பாதவர்கள், இயேசுனுடைய வசனத்தின்படி சத்தியத்தின்படி வாழாதவர்கள் எல்லாம் கீழே போவாங்க. இயேசுனுடைய அன்பை ருசித்தவர்கள் எல்லாம் மேலே போவாங்க. சொல்லுங்க, உயரத்தில் போவாங்க. உயரத்தில் மேலே போவாங்க. அதான் அவங்க அப்படி சொல்றாங்க. இதான் இயேசுனுடைய அன்பின் உயரம். நீங்க மேலே போகணுமா கீழே போகணும்? அல்லேலூயா. மேலே போகணும்னா நான் இயேசுனுடைய அன்பின் அந்த இன்னைக்கு நம்ம பேசின அவருடைய அகலத்தை விளங்கி கொண்டு வாழுங்கள், நீளத்தை விளங்கி கொண்டு வாழுங்கள், ஆழத்தை புரிந்து கொண்டு வாழுங்கள், உயரத்தை புரிந்து கொண்டு வாழுங்கள். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நான் வழிபடுவது என்பது எவ்வளவு மனதிற்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் பாவி, கொடும்பாவி, துரோகி. ஆனா என்னையும் ஒரு மனுஷனாய், உத்தமனாய், உண்மையுள்ளவனாய், பரிசுத்தனாய், கரையில்லாதவனாய், திரையில்லாதவனாய் என்னை மாற்றி ஒருவரும் தொட முடியாத, ஒருவரும் அண்ட முடியாத, ஒருவரும் காணக்கூடாத, காணப்படாத அவ்வளவு பரிசுத்தமான ஒரு தெய்வத்தினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாரே. அல்லேலூயா. சத்தியமா சொல்ல முடியும், ஒருவேளை இந்த இயேசுவும் அவருடைய வேதமும் மாத்திரம் நம்முடைய கரங்களிலே, என்னுடைய கரங்களிலே கிடைக்காவிட்டால் என் வாழ்க்கை இப்பொழுது மோசமாயிருந்திருக்கும். நீங்க எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்ல முடியும்? எஸ். நான் இங்கே இயேசுனுடைய அன்பின் ஆழத்தை குறித்து பேசினேன். அதில் உங்கள்கிட்ட யார்ட்டையாவது ராங் டாக்டிங், தவறான புரிதல் வந்துடக்கூடாது. அது என்னன்னா, இயேசுனுடைய அன்பின் ஆழம் எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தாலும் அவர் தூக்குவாருன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப பாவத்துக்குள்ளே விழுந்து, திரும்ப திரும்ப நீங்கள் பாவத்துக்குள்ளே விழுந்து, திரும்ப திரும்ப பாவத்துக்குள்ளே விழுந்தாலும் அவர் நம்மை தூக்கிடுவார் அப்படின்ட்டு விழுந்து கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அதற்கு வேறு உபதேசங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு வேறு உபதேசங்கள் இருக்கிறது. இது இயேசுவின் அன்பின் ஆழம் என்பது உங்களை தூக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் நான் என்னை இப்பொழுது தூக்கும், இனி விழவே மாட்டேன் என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. அதுதான் மகிமையான ஒரு வாழ்வு. அல்லேலூயா. அது கரையோ திரையோ, வெளிப்படையான பாவமோ அந்தரங்கமான பாவம், கர்த்தர் உங்களை தூக்குவார். அல்லேலூயா. பிறருக்கு மகிழ்ச்சியாய், பிறருக்கு மகிமையாய் கர்த்தர் உங்களை வாழ வைப்பாராக. ஜெபம் எழும்பி நின்று நான் ஜெபம். இந்த இயேசு எத்தனை மகிமையானவர், இந்த இயேசு எத்தனை ஆச்சரியமானவர். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடி மகிழ்ச்சியோடு, மனநிறைவோடு, மகிமையுள்ள சபையாக நம்மை ஒப்பு கொடுத்து கடந்து போவோமாக. அவள்
சொல்லுவோம். எந்த இயேசு மகிமையுள்ள சபையாய் பரலோக சபை கர்த்தரை உயர்த்துவது போல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், அவர் என்னை தொடுவார். ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி கண்களை மூடி கையை தட்டி ஆண்டவரை தேங்க் பண்ணுங்க. கையை தட்டி அவர் அன்புக்கு நன்றி சொல்லுங்க. அறிவு கெட்டாத உடைய அன்பின் அகலத்திற்காக நன்றி. அறிவு கெட்டாத உடைய அன்பின் நீளத்திற்காக நன்றி. அறிவு கெட்டாத உடைய அன்பின் ஆழத்திற்காக நன்றி. அறிவு கெட்டாத உடைய அன்பின் நல்ல கையை தட்டி உயரத்திற்காக நன்றி நன்றி நன்றி. இந்த அன்பு போதும் சொல்லுங்க. இந்த அன்பு போதும். இந்த அன்பை பிடிச்சுக்கோங்க. இந்த அன்பு மாறாத அன்பு. இந்த அன்பை விட்டு விலகாதிருங்க. இயேசுவோடு நெருக்கமாய் பழகுங்க. அவருடைய வார்த்தையோடு நெருக்கமாய் பழகுங்க. உங்கள் வாழ்வு மகிமையாய் மாறும். உங்கள் வாழ்வு மறுரூபமாய் மாறும். நான் ஒவ்வொரு வாரமும் சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சீப்போன்னு சொன்ன அதே வாய் உங்களை பார்த்து மகிமையுள்ள பாத்திரம் நீ என்று சொல்லுகிறார். அது இயேசுவாலும் இயேசுவின் வார்த்தையினாலும் முடியும். அதை உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் அபியாசப்படுத்துங்கள். இயேசுவுக்கும் அவர் வார்த்தைக்கும் நேரம் செலவிடுங்கள். பெற்றோர் பிள்ளைகள் மீது அதிக கவனம் செலுத்துங்கள். தினமும் உங்கள் பிள்ளைகளை நீ பைபிள் படிச்சிட்டியான்னு கேளுங்க. வசனம் பதிவிட்டியான்னு கேளுங்க. ஒரு நாள் வசனம் பதிவிடாட்டால் கூட பிள்ளைகளை கடிந்து கொள்ளுங்க. ஏன் உனக்கு ஒரு 1/4 மணி நேரம் பத்தாதான் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. உங்க பிள்ளைகள் நல்வழிப்படட்டும். உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளை வசனம் பதிவிட சொல்லுகிறோமே, நாம் வசனம் பதிவிடாமல் இருக்கிறோமே, நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் இல்லாமல் இருக்கிறோமே. உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நான் என்னை நிதானித்து அறிகிறேன், நீங்கள் உங்களை நிதானித்து அறியுங்கள். நான் மறுபடியும் சொல்வேன், நீங்கள் மகிமையுள்ள சபையாய் மாறுவீர்கள். நாம் ஒவ்வொருவரும் மகிமையுள்ள ஆலயமாய் மாறுவோம். நம் வாழ்வு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நாம் அநேகருக்கு சுடர்விடும் வெளிச்சமாய் விளக்காய் இருப்போம். நாம் மலை மேல் இருக்கிற பட்டணமாய் இருப்போம். இயேசு நம்மை அவ்விதமாய் வாழ வைப்பார். நான் திரும்பவும் சொல்லி முடிக்கிறேன், என்றோ ஒரு நாள் நமக்கு மரணம் நேரிடும். அப்பொழுது நம்முடைய சடலம் நம் வீட்டு வாசல் அருகே வைக்கப்படும், அல்லது சபையிலே வைக்கப்படலாம். அப்பொழுது நம் சடலத்திற்கு முன்பு நூற்றுக்கணக்கானோர் வந்து நம்முடைய கனி நிறைந்த வாழ்க்கையை சாட்சியாய் சொல்லும் அளவிற்கு நம் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வாழ்வு கிறிஸ்துவுக்காக மகிமையாய் மாறட்டும். ஜெபித்து முடிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நானும் என் வீட்டாராகிய சபையும் சேர்த்து உம்முடைய அறிவு கெட்டாத அன்பை தியானிக்க எங்களுக்கு நீர் பாராட்டி நம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. இங்கே அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த பிள்ளைகளை விட நான் எந்த விதத்திலும் நீதிமான் அல்ல. எங்கள் எல்லாருக்கும் நீர் ஒரே ரத்தம் தான் சிந்திருக்கிறேன். எங்கள் எல்லாருக்கும் நீர் ஒரே நீதியுள்ள வசனத்தை தான் எழுதி கொடுத்திருக்கிறேன். நானும் என் சபையும் உம்முடைய ராஜ்யத்திலே பங்கிட இந்த இடத்துல முன்வரிசையில் நிற்கிற பிள்ளைகள் வந்து கடைசியில வந்து இந்த சபையை நேசித்து நான் போவேன். பாஸ்டருடைய ஆலோசனைகளை
இந்த சபையில நான் அங்கத்தினராக இருப்பேன் என்று சொல்லி ஒரு விருப்பத்தோடு ஒரு ஏக்கத்தோடு வருகிற ஒரு பிள்ளையும் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே, ராஜ்யத்திலே நாங்கள் பங்கடைய ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆவியானவர் நடத்தும். குறிப்பா பேசுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடி நான் பேசுகிற வசனங்களின்படி எல்லாம் நான் வாழ முதலாவது கர்த்தர் எனக்கு கிருபையையும் உணர்வையும் தாரும். தாழ்த்துகிறேன். நான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற உபதேசமாயிருக்கட்டும், நான் இந்த பிள்ளைகளுக்கு செய்கிற ஜெபங்களாயிருக்கட்டும், அது அவர்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுப்பதாக என்று பிள்ளைகளை வாழ்த்தி ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுக ஆரோக்கியத்தை தந்து நடத்தும். சரீர விடுதலையும் ஆன்மீக விடுதலையும் அவர்களுக்கு கிடைக்கட்டும். அவர்கள் கையின் பிரயாசங்களை அவர்கள் தடையில்லாமல் குறையில்லாமல் சாப்பிட கற்றவர்களுக்கு உதவி அவர்களையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தர் வேலி அடைத்து நீர் பாதுகாத்து ஒப்பு கொடுக்கிறேன். உமை மாத்திரம் உயர்த்தி எங்கள் யாவரையும் தாழ்த்தி நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.